நண்பர்களே, நாம் எல்லாரும் ஒரு உலகளாவிய வெளியில் வாழ்கிறோம். இந்த பிரபஞ்சம் ஒரு உயிரற்ற பொருள் அல்ல, இது முழுமையாக உயிருடன் உள்ளது. இதற்கென ஒரு மொழி உள்ளது, அது ஆற்றல். நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள், என்ன உணர்கிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள் என்பவையெல்லாம் அதிர்வுகளாக பிரபஞ்சத்திற்குச் செல்கின்றன. ரேடியோ சிக்னல்கள் போல் பிரபஞ்சம் ஒவ்வொரு சிக்னலையும் பிடித்து அதற்கேற்ப உங்களுக்கு அனுபவத்தை தருகிறது. அதனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் என்னிடம் பணம் இல்லை என்று நினைத்தால் பிரபஞ்சம் அதையே கேட்கிறது, பணக்குறைவு என்ற சிக்னலை. அதனால் உங்கள் வாழ்க்கையில் மேலும் குறைவு ஏற்படுகிறது. ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையில் நிறைவுக்கு நன்றி பிரபஞ்சமே என்று சொன்னால் பிரபஞ்சம் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி பாதைகள் திறக்கத் தொடங்குகின்றன. நன்றியுணர்வு என்பது மிக சக்தி வாய்ந்த உணர்வு. நான் தயாராக இருக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன் என்ற சிக்னலை அது பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிறது. நீங்கள் விரும்பும் விஷயம் அதற்காக இப்போதே நன்றி தெரிவிக்கத் தொடங்கும்போதுதான் கிடைக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு இரவும் இந்த அழகான வாழ்க்கைக்கு நன்றி பிரபஞ்சமே, என் கனவு இல்லத்திற்காக நன்றி, என் வாழ்க்கையில் பண ஓட்டம் நடைபெறுவதற்கு நன்றி என்று சொல்லுங்கள். எல்லாம் ஏற்கனவே கிடைத்துவிட்டது போல பேசுங்கள். உங்கள் மனமும் பிரபஞ்சமும் இந்த ஆற்றலை பிடித்துக் கொள்ளும். சாத்தியமில்லை என்று தோன்றியவை மெதுவாக சாத்தியமாகத் தொடங்கும். பலர், நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொன்னேன், ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கிறார்கள். நீங்கள் எந்த உணர்வோடு சொன்னீர்கள் என்பதே கேள்வி. பயத்தோடு, குறைந்த தன்னம்பிக்கையோடு சொன்னீர்களா, அல்லது உண்மையான நன்றியுடனும் நம்பிக்கையுடனும் சொன்னீர்களா? பிரபஞ்சம் என்பது ஆற்றலின் விளையாட்டு. உங்கள் ஆற்றலில் சந்தேகம், பயம், ஏமாற்றம் இருந்தால் வெளிப்படுத்தல் நடக்காது. நீங்கள் உங்களை உயர்த்திக் கொள்ள வேண்டும். உங்கள் உள்ளார்ந்த ஆற்றலை அன்பு, நன்றியுணர்வு, நம்பிக்கையால் நிரப்ப வேண்டும். அப்போதுதான் பிரபஞ்சம் பதிலளிக்கும். இல்லையென்றால் நீங்கள் வெறும் வார்த்தைகளை மட்டுமே மீண்டும் சொல்கிறீர்கள். அதன் தாக்கம் பூஜ்ஜியம். உங்கள் ஆழ்மனம் பிரபஞ்சத்துடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளது. நீங்கள் உள்ளே அடக்கி வைத்திருக்கும் உணர்வுகள் எல்லாம் ஆழ்மனத்தின் வழியாக பிரபஞ்சத்திற்குச் செல்கின்றன. அதனால் வெளியில் வெற்றிக்கு நன்றி என்று சொன்னாலும் உள்ளே உங்களை தோல்வியடைந்தவனாக உணர்ந்தால் பிரபஞ்சம் உங்கள் உள்ளார்ந்த உணர்வையே பெறுகிறது, வார்த்தைகளை அல்ல. உங்கள் ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு கற்பனையும் உங்கள் ஆழ்மனம் உறிஞ்சிக்கொண்டு அதையே உலகத்திற்கு காட்டத் தொடங்குகிறது. அதனால்தான் கற்பனை உருவாக்கமும் உறுதிமொழியும் உங்கள் வெளிப்படுத்தல் செயல்முறையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். நன்றியுணர்வு ஒரு முறை சொல்லும் விஷயம் அல்ல, அது தினசரி பயிற்சி. காலையில் எழுந்தவுடன் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். இரவில் உறங்குவதற்கு முன் நன்றியுடன் நாளை விடை கொடுங்கள். என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். உங்கள் மனம் நேர்மறை சிக்னல்களை அனுப்பத் தொடங்கும். பிரபஞ்சம் வாய்ப்புகள், மனிதர்கள், வளங்களை உங்கள் வாழ்க்கைக்குள் இழுத்துக் கொண்டு வரும். சில நேரங்களில் இது ஒரு அற்புதம் என்று நீங்கள் நினைப்பீர்கள், ஆனால் அது அற்புதம் அல்ல, உங்கள் ஆற்றலின் பிரதிபலிப்பு. சில நேரங்களில் மக்கள் கேட்கிறார்கள், ஆனால் தங்களை அதற்கு தகுதியானவர்களாக நினைக்கவில்லை. இத்தனை பெரிய வீட்டை நான் ஏன் கேட்க வேண்டும், இத்தனை பணத்தை நான் சமாளிக்க முடியுமா என்று நினைக்கிறார்கள். அங்கேதான் தவறு நடக்கிறது. நீங்கள் பிரபஞ்சத்திற்கு கலந்த சிக்னலை அனுப்பிவிட்டீர்கள். அதனால் வெளிப்படுத்தும் போது தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் இருங்கள். நன்றி என்று சொல்லுங்கள். நான் விரும்பும் அனைத்தையும் பெறுவதற்கு என்னை தயாராக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி. உங்களை தகுதியானவராக நினையுங்கள். ஏனெனில் பிரபஞ்சத்திற்கு சாத்தியமற்றது எதுவும் இல்லை. ஆனால் தங்களை பெறுபவர்களாக நினைப்பவர்களுக்கே அது தருகிறது. இதுவே மிகப்பெரிய தடையாகும். சந்தேகம். நீங்கள் விருப்பத்தை உருவாக்கினீர்கள், கற்பனை செய்தீர்கள், உறுதிமொழி சொன்னீர்கள். ஆனால் நாளில் பல முறை எங்காவது இப்படியாகிவிடுமோ, எங்காவது அப்படியாகிவிடுமோ என்று நினைக்கிறீர்கள். அதனால் பிரபஞ்சத்தின் மொழியை நீங்கள் குழப்பிவிட்டீர்கள். சந்தேகம் என்றால் தடை. பிரபஞ்சம் சுதந்திர ஓட்டத்தில் செயல்படுகிறது. நீங்கள் மீண்டும் மீண்டும் கவனத்தை மாற்றி பாதையை அடைக்கிறீர்கள். அதனால் சந்தேகம் வந்தால் ஒவ்வொரு முறையும் நன்றி பிரபஞ்சமே, நான் முழுமையாக பாதுகாப்பாக இருக்கிறேன், என் பாதை தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று உங்களுக்குள் சொல்லுங்கள். மெதுவாக உங்கள் உள்ளே நிலைத்தன்மையும் நம்பிக்கையும் வரும். அதனால் பிரபஞ்சத்திற்கு தெளிவான சிக்னல் செல்லும். இந்த மனிதன் தயாராக இருக்கிறான், அவன் கேட்பதை கொடு. கற்பனை உருவாக்கம் என்றால் உங்கள் மனதில், உங்கள் கண்களுக்கு பின்னால் நீங்கள் விரும்பும் எதிர்காலத்தின் படத்தை உருவாக்குவது. உங்கள் எல்லா ஆசைகளும் நிறைவேறியுள்ள ஒரு படம். நீங்கள் ஆக விரும்பும் மனிதராகவே
நீங்கள் இருக்கும் ஒரு படம். ஆனால் கவனிக்க வேண்டும், கற்பனை உருவாக்கம் வெறும் கனவு கற்பனை அல்ல. இது நேரத்தை வீணாக்கும் சிந்தனை அல்ல. இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு முறை. உலகின் மிக வெற்றிகரமான மனிதர்கள், விளையாட்டு வீரர்கள், நடிகர்கள், கோடீஸ்வர வியாபாரிகள் எல்லோரும் தங்கள் எதிர்காலத்தை உருவாக்க இதை பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் ஒரு வலுவான கற்பனை உருவாக்கம் செய்யும்போது உங்கள் மனம் 2 பகுதிகளாக செயல்படுகிறது. ஒன்று விழிப்புணர்வு மனது, அது காரணங்களை தேடுகிறது, கேள்விகள் கேட்கிறது. மற்றொன்று ஆழ்மனம், அது நேரடியாக வழிமுறைகளை ஏற்றுக்கொள்கிறது. இப்போது கவனமாக கேளுங்கள். ஆழ்மனத்திற்கு எது உண்மை, எது கற்பனை என்ற வேறுபாடு தெரியாது. நீங்கள் மீண்டும் மீண்டும் நான் வெற்றியடைந்தவன், நான் செல்வந்தன், என் வியாபாரம் செழிக்கிறது என்று சொன்னால் மெதுவாக அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறது. மனம் அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டவுடன் உங்கள் உடல், உங்கள் மொழி, உங்கள் சிந்தனை, உங்கள் பழக்கங்கள் எல்லாம் அந்த திசையில் மாறத் தொடங்குகின்றன. இது மாயம் அல்ல, இது முழுக்க உயிரியல் நிகழ்வு. கற்பனை உருவாக்கம் செய்யும்போது, நிஜ செயல்களை செய்யும்போது செயல்படும் அதே பகுதிகள்தான் மனதில் செயல்படுகின்றன என்று அறிவியலாளர்கள் நிரூபித்துள்ளனர். அதனால்தான் உலகின் தலை சிறந்த செயல்பாட்டாளர்கள் அனைவரும் கற்பனை உருவாக்கத்தை பயன்படுத்துகிறார்கள். பிரபஞ்சமும் ஒரு ரேடியோ போலதான். ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு உணர்வும் ஒரு அதிர்வெண். நீங்கள் பயப்படும்போது, கவலைப்படும்போது உங்கள் அதிர்வெண் குறைவாக இருக்கும். நீங்கள் உற்சாகம், நம்பிக்கை, மகிழ்ச்சியில் இருக்கும்போது உங்கள் அதிர்வெண் உயரமாக இருக்கும். நீங்கள் தினமும் தெளிவான கற்பனை உருவாக்கம் செய்து நான் ஏற்கனவே வெற்றியடைந்தவன் என்று உணரும்போது உங்கள் அதிர்வெண் வெற்றியாளர்களின் அதிர்வெண்ணாக மாறுகிறது. அப்பொழுது பிரபஞ்சம் என்ன செய்கிறது? பொருந்தும் அதிர்வெண்ணை இழுத்து வருகிறது. அதாவது அதே மாதிரியான வாய்ப்புகள், மனிதர்கள், சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் உருவாகும். அதனால்தான் கற்பனை உருவாக்கம் வெறும் சிந்தனை அல்ல, இது பிரபஞ்சத்திற்கு சிக்னல் அனுப்பும் முறை. ஒரு எளிய ஆனால் ஆழமான முறையை நான் சொல்கிறேன். இது உங்கள் முழு நாளையும் மாற்றும். காலையில் எழுந்தவுடன் படுக்கையில் 2 நிமிடம் கண்களை மூடி, நன்றி பிரபஞ்சமே, என் எல்லா ஆசைகளும் நிறைவேறுகின்றன, நான் விரும்பிய வாழ்க்கை இப்போது என்னுடையது என்று உங்களுக்குள் சொல்லுங்கள். இப்போது உங்கள் சரியான காலை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்யுங்கள். எந்த வீடு, எந்த மனிதர்கள், எந்த சூழல், அதன் மனம், ஒலி, நிறங்களை உணருங்கள். உங்கள் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை இருக்க வேண்டும். அடுத்ததாக உணர்வை சேருங்கள். உணர்வு இல்லாமல் கற்பனை உருவாக்கம் வெற்றியடையாது. அந்த வீட்டில் வாழும்போது பெருமை வருகிறதா? உங்கள் கணக்கை பார்த்து நம்பிக்கை வருகிறதா? அந்த வண்டியை ஓட்டும்போது உற்சாகம் வருகிறதா? இந்த உணர்வுகளை மனதார உணருங்கள். உணர்வு என்றால் இயக்கத்தில் உள்ள ஆற்றல். ஆற்றல் நகரும்போதே பிரபஞ்சம் அதை பிடிக்கிறது. கற்பனை செய்யும்போது சந்தேகம் வரவிடாதீர்கள். இது உண்மையா என்ற கேள்வி வந்தால் உடனே நன்றி பிரபஞ்சமே, இது ஏற்கனவே என்னுடையது என்று சொல்லுங்கள். மனம் பயத்தால் திசை திருப்பும். அதை மீண்டும் தெளிவான காட்சிக்கு கொண்டு வருவது உங்கள் வேலை. இரவில் உறங்குவதற்கு முன் மீண்டும் 2 நிமிடம் அதே காட்சியை கற்பனை செய்யுங்கள். ஆனால் இப்போது அது எல்லாம் ஏற்கனவே கிடைத்துவிட்டது போல உங்களை பாருங்கள். ஒரு ரகசியத்தை பிரபஞ்சத்துடன் பகிர்வது போல புன்னகையுடன் உறங்குங்கள். கற்பனை உருவாக்கத்தை மேலும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற வேண்டுமென்றால் ஒவ்வொரு முறையும் அதனுடன் நன்றியுணர்வை சேருங்கள். என் கனவு வாழ்க்கைக்காக நன்றி. என் முழுமையான ஆரோக்கியத்திற்காக நன்றி. என்னிடம் ஏற்கனவே இருக்கும் அன்பு, செல்வம், வெற்றிக்காக நன்றி. நன்றியுணர்வு என்பது சிக்னல் அதிகரிப்பு. அது பிரபஞ்சத்திற்கு வேகமான சிக்னலை அனுப்புகிறது. கற்பனை உருவாக்கத்தின் மிகப்பெரிய எதிரி பயம். பயம் என்ன செய்கிறது என்றால் தோல்வியின் படத்தை மனத்தில் காட்டுகிறது, அதையும் பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறது. அதனால்தான் மக்கள் நான் நேர்மறையாக சிந்திக்கிறேன், ஆனால் ஏன் எதிர்மறை நடக்கிறது என்று கேட்கிறார்கள். அவர்களின் ஆழ்மனம் பயத்தையும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. அதனால் பயம் வந்தவுடன் அதை பிடித்து, நன்றி பிரபஞ்சமே, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், என் பாதை பாதுகாப்பானது, என் இலக்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுங்கள். நீங்கள் தினமும் கற்பனை உருவாக்கம் செய்தால்
பிரபஞ்சம் சிறிய சிக்னல்களை அனுப்பும். திடீரென சரியான மனிதர் சந்திப்பது, வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு, மனதில் தெளிவு ஏற்படுவது, இவற்றை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு சிக்னலையும் கவனியுங்கள். ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். நன்றியுணர்வு என்பது வெறும் நன்றி சொல்லுவது அல்ல. அது ஒரு ஆற்றல், ஒரு அதிர்வு. நீங்கள் உண்மையாக நன்றியுணர்வுடன் இருக்கும்போது உங்கள் மனம் குறைவு நிலையிலிருந்து நிறைவு நிலைக்கு மாறுகிறது. உங்கள் மனம் இதை பிரபஞ்சத்திற்கு செய்தியாக அனுப்புகிறது. பிரபஞ்சத்திற்கு நான் ஏற்கனவே நிறைய வைத்திருக்கிறேன், மேலும் இன்னும் பெறத் தயாராக இருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் என்ன நடக்கும்? பிரபஞ்சம் அதே ஆற்றலை மீண்டும் உங்களுக்கு அனுப்புகிறது, நிறைவின் வாய்ப்புகளாகவும் அதிசயங்களாகவும். உண்மையைச் சொன்னால், மக்கள் துக்கமாக இருப்பதற்குக் காரணம் அவர்கள் எப்போதும் குறை கூறிக்கொண்டே இருப்பதுதான். என்னிடம் கார் இல்லை, என் வீடு பெரியதல்ல, என் சம்பளம் குறைவு, என் உறவு பரிபூரணமில்லை. இப்படி பேசும்போது மனம் என்ன ஒளிபரப்புகிறது? என்னிடம் இல்லை, என்னிடம் இல்லை. பிரபஞ்சம் அதே அதிர்வெண்ணை பிடித்து உங்களுக்கு அதுவே இல்லாமல் இருக்கச் செய்கிறது. ஆனால் தினசரி நன்றியுணர்வு பயிற்சியை தொடங்கியவர்களின் வாழ்க்கை வரைபடமே மாறிவிட்டது. அது ஓப்ரா வின்ஃப்ரே ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், ஒவ்வொரு வெற்றியடைந்த மனிதரும் நன்றியுணர்வு குறிப்பேடு வைத்திருக்கிறார்கள். நன்றியுணர்வுக்கும் உளவியலுக்கும் நேரடியான தொடர்பு உள்ளது என்பதை ஹார்வர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் நிரூபித்துள்ளனர். தினமும் நன்றியுடன் இருப்பவர்களின் மனதில் உள்ள அழுத்த மையம் சுருங்குகிறது. அவர்களின் மனம் அதிகமான மகிழ்ச்சி ஹார்மோன்களை வெளியிடுகிறது. உடல் நலம் மேம்படுகிறது. தூக்கம் ஆழமாகிறது. எதிர்ப்பு சக்தி வலுப்பெறுகிறது. அதாவது, வெறும் நன்றி என்று சொல்வதாலேயே உடல் மாறுகிறது. மனம் அமைதியாகிறது. கவனம் கூர்மையாகிறது. இவை அனைத்தும் சேர்ந்து உங்களை வெற்றியாளராக மாற்றுகின்றன. பிரபஞ்சத்தின் மிக பழமையான விதி ஒன்று உள்ளது. முதலில் கொடு, பின்னர் பெறு. அதாவது, முதலில் நன்றியுணர்வை கொடு. இன்றைய நாளுக்காக, உங்கள் உடலுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக முதலில் நன்றி சொல்லுங்கள். அப்போதுதான் பிரபஞ்சம், இந்த மனிதன் தகுதியானவன், இதற்கு இன்னும் கொடு என்று சொல்கிறது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து குறை கூறினால் பிரபஞ்சம் அதே குறையையே தொடர்ந்து தரும். உதாரணமாக, பணம் குறைவு, பணம் குறைவு என்று நீங்கள் நினைத்துக்கொண்டே இருந்தால் பிரபஞ்சம் பணக்குறைவையே தரும். ஆனால் பிரபஞ்சமே, என்னிடம் இருப்பது போதுமானது, மேலும் பெற நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் பிரபஞ்சம் இன்னும் அதிகமாக தரத் தொடங்குகிறது. காலையில் எழுந்தவுடன் முதலில் நீங்கள் நன்றியுடன் இருப்பதற்கான 3 விஷயங்களை எழுதுங்கள். என் உடல் நலத்திற்காக நன்றி, என் பெற்றோருக்காக நன்றி, இன்றைய புதிய நாளுக்காக நன்றி. இப்போது உங்கள் மனம் எந்த ஆற்றலில் சென்றிருக்கும் என்று நினைத்துப் பாருங்கள். குறை கூறும் குறைந்த ஆற்றலிலிருந்து வெளியே வந்து உயர்ந்த அதிர்வெண்ணில் சென்றிருக்கும். அப்போது பிரபஞ்சம் என்ன செய்யும்? உங்கள் அதிர்வெண்ணோடு பொருந்தி உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லவற்றை அனுப்பும். பயமும் நன்றியுணர்வும் ஒரே நேரத்தில் உங்கள் இதயத்தில் இருக்க முடியாது. நீங்கள் நன்றியுடன் இருக்கும்போது பயம் இருக்காது. அப்போது சந்தேகமும் இருக்காது. அப்போது பிரபஞ்சம் உங்களோடு உள்ளது என்ற நம்பிக்கை வரும். நம்பிக்கை உள்ள மனிதனுக்காக பாதைகள் தானாகவே திறக்கத் தொடங்குகின்றன. சில மனிதர்கள் எங்கு சென்றாலும் அங்கு சூழல் நல்லதாக மாறுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். மக்கள் அவர்களுக்கு உதவ விரும்புகிறார்கள். விஷயங்கள் அவர்களுக்கு சாதகமாக மாறுகின்றன. ஏன்? அவர்களின் உள்ளே நன்றியுணர்வின் ஆற்றல் இருக்கிறது. அவர்களின் அதிர்வு பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று சொல்கிறது. பிரபஞ்சம் மேலும் ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள் என்று பதிலளிக்கிறது. இதுதான் அவர்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் ரகசியம். இப்போது இன்னொரு ரகசியம். நீங்கள் கற்பனை உருவாக்கம் செய்யும்போது இன்னும் வராத அந்த படத்திற்காகவே நன்றி சொல்லுங்கள். என் கனவு காருக்காக நன்றி, என் கோடிகளின் வியாபாரத்திற்காக நன்றி, என் அமைதியான மகிழ்ச்சியான குடும்பத்திற்காக நன்றி. இது ஏற்கனவே உங்களிடம் இருக்கிறதா என்று பிரபஞ்சம் குழப்பமடைகிறது. அந்த ஆற்றல் உண்மையாக மாறத் தொடங்குகிறது. இது ஒரு மனநுட்பம். ஆனால் இது வேலை செய்கிறது. நீங்கள் தினமும் உண்மையாக நன்றியுடன் இருந்தால் பிரபஞ்சத்தின் சிக்னல்கள் வேகமாக வரத் தொடங்கும். திடீரென ஒரு தொலைபேசி அழைப்பு, உதவ தயாராக இருக்கும் ஒரு நண்பர், உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து குறை கூறினால் பிரபஞ்சத்தின் அறிகுறிகளும் மந்தமாகிவிடும். கதவுகள் மூடப்படத் தொடங்கும். அதனால் நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நொடியும் இதயத்திலிருந்து தூய மனதோடு
சந்தேகமில்லாத ஆற்றலோடு. உலகின் எல்லா கோடீஸ்வரர்களும், வெற்றிகரமான தலைவர்களும், விளையாட்டு வீரர்களும் உறுதிமொழிகளை பயன்படுத்துகிறார்கள். ஏன் என்றால் அது அவர்களின் யதார்த்தத்தை மாற்றுகிறது. நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது உங்கள் நம்பிக்கையாக மாறும். உங்கள் நம்பிக்கை உங்கள் செயலாக மாறும். அந்த செயல் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். நீங்கள் தினமும் என்னிடம் பணம் இல்லை என்று சொன்னால், பிரபஞ்சம் சரி, உன்னிடம் பணம் இல்லை என்று பதிலளிக்கும். ஆனால் தினமும் நன்றி பிரபஞ்சமே, நான் செல்வந்தன், வெற்றியடைந்தவன், சக்தி வாய்ந்தவன் என்று சொன்னால், அதற்கேற்ற வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வரும். பெரும்பாலான மக்கள் அறியாமலே எதிர்மறை உறுதிமொழிகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். என்னிடம் நேரமில்லை, நான் அதிர்ஷ்டமில்லாதவன், எனக்கு நல்லது எதுவும் நடக்காது, என்னிடம் வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இப்படிச் சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் அதே குறையை வைத்திருக்க வேண்டும் என்று பிரபஞ்சத்துக்கு ஆணை விடுகிறீர்கள். மறந்துவிடாதீர்கள், பிரபஞ்சம் உங்கள் மொழியை புரிந்து கொள்ளாது. அது ஆற்றலை மட்டுமே புரிந்து கொள்ளும். உங்கள் ஆற்றல் உங்கள் வார்த்தைகளிலிருந்துதான் வெளிப்படுகிறது. உறுதிமொழிகளை எப்படி சொல்ல வேண்டும்? நிகழ்காலத்தில் சொல்லுங்கள். ஒரு நாள் நான் வெற்றியடைவேன் என்பது தவறு. நான் வெற்றியடைந்தவன் என்பதே சரி. உணர்வோடு சொல்லுங்கள். வாயால் மட்டுமல்ல, இதயத்திலிருந்து, முழு நம்பிக்கையோடு. நன்றி பிரபஞ்சமே, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் நிறைவுடன் இருக்கிறேன், எனக்கு அளவற்ற வாய்ப்புகள் கிடைக்கின்றன. தினமும் சொல்லுங்கள். காலையில் எழுந்தவுடன், இரவில் உறங்குவதற்கு முன். அந்த நேரத்தில்தான் ஆழ்மனம் அதிகமாக திறந்திருக்கும். நன்றி பிரபஞ்சமே என்பதோடு உறுதிமொழிகளை சொன்னால் அதன் அதிர்வு இரட்டிப்பாகும். உதாரணமாக, நன்றி பிரபஞ்சமே, என் வருமானம் ஒவ்வொரு மாதமும் அதிகரிக்கிறது. நன்றி பிரபஞ்சமே, நான் கற்பனை செய்யும் கனவு கார் என்னிடம் உள்ளது. நன்றி பிரபஞ்சமே, நான் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கிறேன். நீங்கள் இப்படிச் சொன்னால், இது ஏற்கனவே உங்களிடம் இருக்கிறதா என்று பிரபஞ்சம் குழப்பமடைந்து அதற்கேற்ற யதார்த்தத்தை உருவாக்குகிறது. ஹார்வர்ட் மற்றும் ஸ்டான்ஃபோர்ட் விஞ்ஞானிகளும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆழ்மனம் உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த கணினி. உறுதிமொழிகள்தான் அந்த கணினியின் மொழி. நீங்கள் தினமும் 21 நாட்கள் ஒரே உறுதிமொழியை சொன்னால், உங்கள் மனம் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளத் தொடங்கும். அப்போது நீங்கள் அதே மாதிரி சிந்திக்கத் தொடங்குவீர்கள். அதே மாதிரி நீங்கள் செயலில் இறங்கினால் உங்கள் விதியும் அதே போல் உருவாகும். பயம் ஏன்? உறுதிமொழிகளால் அது தோற்கிறது. ஏனென்றால் நீங்கள் உங்களை உறுதி செய்து, நான் பயமற்றவன், நான் தடுக்க முடியாதவன், பிரபஞ்சம் என் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றுகிறது என்று சொன்னால், பயத்தின் ஆற்றல் குறையத் தொடங்குகிறது. நீங்கள் சந்தேகத்திலிருந்து வெளியே வந்து நம்பிக்கைக்குள் நுழைகிறீர்கள். அதையே பிரபஞ்சமும் பிரதிபலிக்கிறது. இப்போது ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் பார்க்கலாம். மைக்கேல் பெல்ப்ஸ் ஒரு ஒலிம்பிக் நீச்சல் வீரர். ஒவ்வொரு போட்டிக்கும் முன் அவர் உறுதிமொழிகளை சொல்வார். நான் சாம்பியன், நான் தங்கப்பதக்கம் வென்றுவிட்டேன். அதே போலவே அவர் மாறினார். வில் ஸ்மித் ஒவ்வொரு நேர்காணலிலும், நான் என் யதார்த்தத்தை உருவாக்குகிறேன் என்று சொல்வார். அவர் அதை செய்து காட்டினார். இந்தியாவிலும் சந்தீப் மகேஸ்வரி, விராட் கோலி எல்லோரும் உறுதிமொழிகளை பயன்படுத்துகிறார்கள். உறுதிமொழிகளில் செய்யக்கூடாத தவறுகள் உள்ளன. சந்தேகத்தோடு சொல்லக்கூடாது. எனக்கு தோன்றுகிறது, ஒருவேளை நான் வெற்றியடைவேன் என்று சொல்வது உறுதிமொழி அல்ல, அது குழப்பம். எதிர்கால காலத்தில் சொல்லக்கூடாது. ஒரு நாள் நான் இதை அடைவேன் என்று சொல்வது பிரபஞ்சத்திற்கு தாமத சிக்னல் அனுப்புவது. செயல் இல்லாமல் விடக்கூடாது. உறுதிமொழியுடன் செயலும் அவசியம். உங்கள் வார்த்தைகளே தீர்மானிக்கின்றன, பயம் ஜெயிக்குமா அல்லது நம்பிக்கை ஜெயிக்குமா என்று. உறுதிமொழிகள் சக்தி வாய்ந்ததாக இருந்தால் உங்கள் மனம் ஆம், நான் செய்ய முடியும் என்று சொல்லும். பிரபஞ்சம் ஆம், நீ செய்வாய் என்று சொல்லும். வாழ்க்கை இதோ எடுத்துக்கொள் என்று சொல்லும். ஆனால் நீங்கள் நடக்குமோ இல்லையோ என்று சொன்னால் பிரபஞ்சமும் குழப்பமான சிக்னல்களையே அனுப்பும். நீங்கள் எந்த விஷயத்தையும் உங்கள் கண்களுக்கு முன் கற்பனை செய்யும் போதெல்லாம் உங்கள் மனமும் பிரபஞ்சமும் இடையில் ஒரு நேரடி பாதை உருவாகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் கனவு காரை நீங்கள் ஓட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை பார்க்கிறீர்கள். அதன் வாசனை உங்களுக்கு தெரிகிறது. அதன் ஸ்டீரிங் சக்கரத்தின் குளிர்ச்சி உங்கள் கைகளில் இருக்கிறது. நெடுஞ்சாலையில் காற்றோடு பேசிக்கொண்டு செல்கிறீர்கள். அப்போது இது கனவா நிஜமா என்று பிரபஞ்சம் குழப்பமடைகிறது. இந்த மனிதனுக்காக இதையெல்லாம் ஏற்பாடு செய்,
இவன் இந்த யதார்த்தத்திற்கு தயாராக இருக்கிறான் என்று அது சொல்கிறது. இதுதான் கற்பனை உருவாக்கத்தின் சக்தி. உங்கள் மனம் உண்மை மற்றும் கற்பனை ஆகியவற்றின் வித்தியாசத்தை உணராது. நீங்கள் தினமும் உங்களை வெற்றிகரமான வியாபாரி, நடிகர், கிரிக்கெட் வீரர், மருத்துவர், நீங்கள் ஆக விரும்பும் எந்த மனிதராகவோ கற்பனை செய்தால் மனம் அதே ஆற்றலில் செயல்படத் தொடங்கும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் மேடையில் பேசுகிறீர்கள் என்று கற்பனை செய்தால் உங்கள் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கும், வியர்வை வரலாம். ஏன்? மனம் இதை நிஜம் என்று நினைக்கிறது. அதனால் நீங்கள் கற்பனை செய்யும்போது பிரபஞ்சமும் அதையே உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறது. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு பரிசோதனை நடந்தது. 2 குழுக்களுக்கு ஒரே பியானோ இசை துண்டு கொடுக்கப்பட்டது. முதல் குழு உண்மையில் பியானோ வாசித்தது. 2வது குழு தங்கள் மனதில் மட்டும் வாசிப்பதை கற்பனை செய்தது. 2 வாரங்களுக்குப் பிறகு இரு குழுக்களினதும் மூளைத் தசைகளில் ஒரே மாதிரியான முன்னேற்றம் காணப்பட்டது. அதாவது, நீங்கள் கற்பனை செய்வதும் உங்கள் உடலும் மனமும் வடிவமைக்கிறது. மைக்கேல் ஜோர்டன், சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி எல்லோரும் கற்பனை உருவாக்கத்தை செய்கிறார்கள். கற்பனை உருவாக்கத்தை எப்படி செய்ய வேண்டும்? அமைதியான இடத்தில் அமருங்கள். எந்த கவனச்சிதறலும் இல்லாமல். கண்களை மூடுங்கள். உங்கள் கனவின் படத்தை பாருங்கள். சத்தங்கள், வாசனைகள், தொடுதலின் உணர்வுகள் என எல்லா விவரங்களையும் கற்பனை செய்யுங்கள். இது ஏற்கனவே உண்மையாகிவிட்டது போல உணர்வை சேருங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி பிரபஞ்சமே, இதெல்லாம் என் யதார்த்தம். எடுத்துக்காட்டாக, நன்றி பிரபஞ்சமே, நான் என் கனவு அலுவலகத்தில் இருக்கிறேன். என் ஊழியர்கள் என்னை மரியாதையுடன் பார்க்கிறார்கள். எனக்கு அளவற்ற வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மக்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன? ஒரே முறை கற்பனை செய்துவிட்டு மறந்து விடுகிறார்கள். கற்பனை உருவாக்கம் ஒரு முறை செய்யும் விளையாட்டு அல்ல, அது தினசரி பழக்கம். உணர்வு இல்லாமல் கற்பனை செய்கிறார்கள். இதயத்திலிருந்து செய்யவில்லை என்றால் பிரபஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ளாது. எதிர்மறையாக கற்பனை செய்கிறார்கள். என்ன ஆகும்? நான் தோல்வியடைந்தால்? இதுவும் கற்பனைதான். பிரபஞ்சம் அதையும் உண்மையாக்கலாம். கற்பனை உருவாக்கத்துடன் உறுதிமொழிகளை சேர்த்தால் பிரபஞ்சத்தின் வேகம் இரட்டிப்பாகிறது. எடுத்துக்காட்டாக, நீங்கள் உங்கள் புதிய வீட்டில் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அதோடு, நன்றி பிரபஞ்சமே, என் புதிய வீடு யதார்த்தம் என்று சொல்லுங்கள். அதன் விளைவாக உங்கள் மனம் அதே அதிர்வெண்ணில் செயல்படும். பிரபஞ்சமும் அதே ஆற்றலில் உங்களுக்கு வாய்ப்புகளை தரும். கற்பனை செய்யும் போது மனதில் சந்தேகம் வந்தால், இது உண்மையாவதா என்று தோன்றினால் உடனே அதை நீக்கி, நன்றி பிரபஞ்சமே, இது ஏற்கனவே என்னுடையது என்று சொல்லுங்கள். சந்தேகம் இருந்தால் பிரபஞ்சம் குழப்பமடையும். குழப்பமான சிக்னல்கள் என்றால் குழப்பமான விளைவுகள். வாழ்க்கையில் எதுவும் சரியாக நடக்கவில்லை என்று தோன்றும்போது தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனம் சொன்னால் 5 நிமிடங்களுக்கு கண்களை மூடுங்கள். நீங்கள் வென்றுவிட்டதாக கற்பனை செய்யுங்கள். அந்த மோசமான காலத்திலிருந்து வெளியே வந்துவிட்டதாக நினையுங்கள். நீங்கள் வலிமையான, வெற்றியடைந்த, மகிழ்ச்சியான மனிதராக இருக்கிறீர்கள் என்று உணருங்கள். அப்போது பிரபஞ்சம் உங்களை அந்த பாதைக்கு வழிநடத்தும். ஏனெனில் பிரபஞ்சம் செயலால் அல்ல, ஆற்றலால் செயல்படுகிறது. இப்போது இன்னொரு நிஜ வாழ்க்கை உதாரணம். ஜிம் கேரி ஒரு ஹாலிவுட் நடிகர். போராடிக் கொண்டிருந்த காலத்தில் அவர் தன் பேரில் 10 மில்லியன் மதிப்புள்ள ஒரு காசோலையை எழுதியிருந்தார். 5 ஆண்டுகளுக்குப் பிறகு டம் அண்ட் டம்பர் திரைப்படத்திற்காக அவருக்கு அதே அளவு தொகை கிடைத்தது. ஓப்ரா வின்ஃப்ரே தினமும் தன் எதிர்காலத்தை கற்பனை செய்தார். இன்று அவர் உலகின் மிகச் செல்வந்த பெண்களில் ஒருவராக இருக்கிறார். காலையில் எழுந்தவுடன் 10 நிமிடங்கள் கண்களை மூடுங்கள். உங்கள் இலக்கை அது ஏற்கனவே யதார்த்தமாகிவிட்டது போல நினையுங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாம் நடந்துவிட்டது போல உணருங்கள். 3 ஆழ்ந்த மூச்சுகளை எடுங்கள். கண்களை திறந்து செயலில் இறங்குங்கள். இரவில் உறங்குவதற்கு முன் மீண்டும் 10 நிமிடங்கள் இதே செயல்முறையை செய்யுங்கள். ஆழ்மனம் அதை முழு இரவும் செயலாக்கும். நீங்கள் உங்களை வெற்றியாளராக கற்பனை செய்யும் போது உங்கள் மனம் பயத்தை அழித்து விடுகிறது. தன்னம்பிக்கை வருகிறது. ஆற்றல் மாறுகிறது. உங்கள் உடல் மொழி மாறுகிறது. மக்கள் உங்களை சீரியஸாக எடுத்துக்கொள்ளத் தொடங்குகிறார்கள். பிரபஞ்சமும் புரிந்து கொள்கிறது. இவன் தயாராக இருக்கிறான். உத்தரவை நிறைவேற்றுங்கள். கற்பனை உருவாக்கம் மற்றும் செயல் இரண்டும் சேர்ந்தால்தான் உண்மையான அதிசயம் நடக்கும். கற்பனை உருவாக்கம் வெறும் சிந்தனை விளையாட்டு அல்ல, செயல் அதன் துணை.
நீங்கள் கற்பனை செய்ததற்கேற்ப செயலில் இறங்குங்கள். அப்போதுதான் பிரபஞ்சம் முழு பாதையையும் திறக்கும். சிந்தித்தால் மட்டும் கிடைத்துவிடும் என்று நினைக்காதீர்கள். சிந்தியுங்கள், கற்பனை செய்யுங்கள், செயலில் இறங்குங்கள், மீண்டும் செய்யுங்கள். அப்போதுதான் அதிசயம் நிகழும். அப்போதுதான் பிரபஞ்சம் தலை குனிந்து உங்கள் கனவை நிஜமாக்கும். நீங்கள் ஏதாவது சிந்திக்கும்போது பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளையே மட்டும் கவனிப்பதில்லை. அது 4 விஷயங்களை கவனிக்கிறது. உங்கள் உணர்ச்சிகள், உங்கள் உணர்வுகள். அதில் மிகவும் வலுவான உணர்வை பிரபஞ்சம் பிடித்துக்கொள்கிறது. எடுத்துக்காட்டாக, நீங்கள் கார் வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் உள்ளே கடன் மறுக்கப்படுவோமோ என்ற பயம் இருந்தால் பிரபஞ்சம் அந்த பயத்தின் அதிர்வெண்ணையே பிடிக்கும். முடிவும் நீங்கள் விரும்பாததையே தரும். உங்கள் அதிர்வுகள், உங்கள் உடலின் ஆற்றல் அலைகள் பிரபஞ்சத்திற்குச் செல்கின்றன. உயர்ந்த அதிர்வு என்றால் வெற்றி, மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை. குறைந்த அதிர்வு என்றால் பயம், சந்தேகம், பொறாமை. உங்கள் கவனம். நீங்கள் எதை மீண்டும் மீண்டும் கவனிக்கிறீர்களோ பிரபஞ்சம் அதையே பெரிதாக்குகிறது. நீங்கள் பிரச்சனைகளையே சிந்தித்தால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். தீர்வுகளை சிந்தித்தால் தீர்வுகள் கிடைக்கும். உங்கள் நம்பிக்கை, உங்கள் ஆசுத்த. பிரபஞ்சம் உங்கள் நாவிலிருந்து அல்ல, உங்கள் நம்பிக்கையிலிருந்துதான் வழிமுறைகளை எடுக்கிறது. ஒருவேளை இது நடக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் பிரபஞ்சமும் ஒருவேளைதான் தரும். இது 100% என்னுடையது என்று நீங்கள் நினைத்தால் பிரபஞ்சம் முழு பாதையையும் திறக்கும். பிரபஞ்சத்துடன் எப்படி பேச வேண்டும்? உணருங்கள், சிந்திக்க மட்டும் வேண்டாம். பிரபஞ்சம் உணர்ச்சியின் அதிர்வெண்ணையே பிடிக்கிறது. உணர்வில்லாத உலர்ந்த உறுதிமொழிகள் எந்த விளைவையும் தராது. எடுத்துக்காட்டாக, நன்றி பிரபஞ்சமே, நான் கோடீஸ்வரன் என்று சொல்கிறீர்கள். ஆனால் உள்ளே பயம் இருக்கிறது என்றால் பிரபஞ்சம் பயத்தின் உத்தரவையே நிறைவேற்றும். ஏற்கனவே நடந்துவிட்டது போல. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிரபஞ்சத்திற்கு எதிர்கால காலம் புரியாது. நீங்கள் இது வேண்டும் என்று சொன்னால் பிரபஞ்சம் வேண்டும் என்பதே தொடரட்டும் என்று நினைக்கும். அதனால் நன்றி பிரபஞ்சமே, இது என்னுடையது என்று சொல்லுங்கள். அது ஏற்கனவே கிடைத்துவிட்டது போல. தெளிவாக இருங்கள். பிரபஞ்சம் குழப்பத்தை விரும்பாது. மங்கலான சிக்னல்கள் என்றால் மங்கலான விளைவுகள். எனக்கு நல்ல வேலை வேண்டும் என்பது போதாது. நன்றி பிரபஞ்சமே, என் கனவு நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் வேலை இருக்கிறது என்று சொல்லுங்கள். மிகப்பெரிய தவறு என்னவென்றால், மக்கள் ஏதோ ஒன்றை கேட்கிறார்கள், அதே நேரத்தில் சந்தேகத்தையும் அனுப்புகிறார்கள். எடுத்துக்காட்டாக, நன்றி பிரபஞ்சமே, நான் வெற்றியடைந்தவன் என்று சொல்கிறார்கள். ஆனால் உடனே உண்மையிலேயே நடக்குமா என்று நினைக்கிறார்கள். இப்பொழுது பிரபஞ்சம் குழப்பமடைகிறது. வெற்றியை அனுப்பலாமா, குழப்பத்தை அனுப்பலாமா என்று முடிவு எதுவுமில்லை. பிரபஞ்சம் தெளிவை விரும்புகிறது, தன்னம்பிக்கையை விரும்புகிறது. நீங்கள் பீட்சா ஆர்டர் செய்யும்போது பட்டியலை பார்த்து சந்தேகப்படுவதில்லை அல்லவா? அதுபோலத்தான் பிரபஞ்சத்திடம் உத்தரவு கொடுக்க வேண்டும். ஒரு மனிதன் அறைக்குள் வந்தால் எதுவும் பேசாமலே அவனுடைய அதிர்வு புரிந்துவிடும் என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சிலரை சந்தித்த உடனே ஒரு வலுவான இணைப்பு அல்லது பயம் தோன்றுகிறது. ஏன்? எல்லாமே ஆற்றல்தான். நீங்கள் பேசினாலும் பேசாவிட்டாலும் பிரபஞ்சம் உங்கள் அதிர்வை கேட்கிறது. நீங்கள் பயத்தில் இருந்தால் பயம் நிறைந்த யதார்த்தம் உருவாகும். நீங்கள் உற்சாகத்தில் இருந்தால் வாய்ப்புகள் கிடைக்கும். உணர்ச்சி தூண்டுதல்கள். பிரபஞ்சத்திற்கு வலுவான சிக்னல்களை எப்படி அனுப்புவது? நன்றியுணர்வு. பிரபஞ்சத்திற்கு மிகத் தெளிவான சிக்னல் நன்றி என்பதிலிருந்துதான் கிடைக்கிறது. நீங்கள் நன்றி சொல்வோது உங்கள் ஆற்றல் உயர்வாக இருக்கும். அதன் விளைவாக பிரபஞ்சம் மகிழ்ந்து இரட்டிப்பு பலனை தருகிறது. உற்சாகத்தை உணருங்கள். உங்கள் கனவு ஏற்கனவே நிறைவேறிவிட்டது போல கற்பனை செய்யுங்கள். லாட்டரி அடித்தது போல அந்த உற்சாகத்தை உணருங்கள். அந்த ஆற்றலை பிரபஞ்சம் பிடித்துக்கொண்டு இதை நிஜமாக்கிவிடு என்று சொல்கிறது. நம்பிக்கை வைத்திருங்கள், முழுமையான நம்பிக்கை. சந்தேகம் வந்தால் உடனே நன்றி பிரபஞ்சமே, இது ஏற்கனவே என்னுடையது என்று சொல்லுங்கள். சந்தேகம் போகும், சிக்னல் தெளிவாகும். நீங்கள் எப்போதும் குறை கூறினால், என்னிடம் பணம் இல்லை, வாய்ப்பு இல்லை, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் பிரபஞ்சம் சரி, நீ சொல்வதே உன் உண்மையாகட்டும் என்று செய்கிறது. அதனால் ஒருபோதும் பிரபஞ்சத்திற்கு தவறான சிக்னல் அனுப்பாதீர்கள். நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்களோ அதே போலதான் உங்கள் யதார்த்தம் உருவாகும். பிரபஞ்சம் சொல்வது ஒன்றே, உன் விருப்பமே என் கட்டளை. அந்த விருப்பு நேர்மறையாக இருந்தாலும் எதிர்மறையாக இருந்தாலும். பிரபஞ்சத்தின் மொழியை கற்றுக்கொள்ளும் 7 தங்க விதிகள்.
ஒவ்வொரு காலையும் இரவும் நேர்மறை உறுதிமொழிகளை சொல்லுங்கள். ஒவ்வொரு விருப்பத்திற்குப் பிறகும் நன்றி பிரபஞ்சமே என்று சொல்லுங்கள். வேண்டியது எதுவோ அதன் படத்தை மனதில் உருவாக்குங்கள். உங்களை வெற்றியடைந்த வடிவத்தில் கற்பனை செய்யுங்கள். சந்தேகம் வரவிடாதீர்கள். சந்தேகம் வந்தால் அதை நன்றியுணர்வால் மாற்றுங்கள். எதிர்மறை மனிதர்கள், செய்திகள், பேச்சுக்கள் இவற்றிலிருந்து தூரத்தில் இருங்கள். செயலில் இறங்குங்கள். நீங்கள் செயலில் இறங்கும் போதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு உதவும். பிரபஞ்சம் உங்களை மீண்டும் மீண்டும் சோதிக்கும், தாமதம் செய்யும், அமைதியாக இருக்கும். நீங்கள் உண்மையாக நம்புகிறீர்களா இல்லையா, வெறும் வார்த்தைகளாக சொல்கிறீர்களா என்று பார்க்க. அந்த அமைதியில் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அப்போதுதான் பிரபஞ்சம் இவன் தயாராக இருக்கிறான், இவனின் கனவை நிறைவேற்றிவிடு என்று சொல்வது. பிரபஞ்சம் பயந்த மனிதனின் பேச்சை கேட்காது. தைரியமாக இருங்கள். தெளிவான சிக்னல் அனுப்புங்கள். நன்றி பிரபஞ்சமே, நான் இதுதான், என்னிடம் இது இருக்கிறது, நான் செயலில் இருக்கிறேன். அப்போதுதான் இந்த பிரபஞ்சம் நீங்கள் கனவிலும் நினைக்காத இடங்களிலிருந்து பாதைகளை உருவாக்கத் தொடங்கும். பிரபஞ்சம் ஒரு விதியால்தான் இயங்குகிறது. நாம் எல்லோரும் கேட்டிருக்கும் விதி, எப்படி விதைத்தாயோ அப்படியே அறுப்பாய். நீங்கள் நன்றி பிரபஞ்சமே, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாலும் உங்கள் சுய விவரம் தயாராக்கவில்லை, விண்ணப்பிக்கவில்லை, நேர்முகத் தேர்வுக்கான பயிற்சி செய்யவில்லை என்றால் பிரபஞ்சம் என்ன செய்யும்? கதவை தட்டுபவர்களுக்கே பிரபஞ்சம் பாதையை திறக்கும். கிடைக்கும் என்று நினைப்பவர்களுக்கு மட்டுமல்ல, அடியெடுத்து வைப்பவர்களுக்கே. பிரபஞ்சம் வெறும் பார்வையாளர் அல்ல, அது செயல் மற்றும் எதிர் செயலின் முழு அமைப்பு. உங்கள் சிந்தனைகள் விதைகள், உணர்வுகள் அதன் வெயிலும் நீரும். ஆனால் செயல்தான் அந்த நிலம். நிலமே இல்லையென்றால் விதை எங்கே முளைக்கும்? நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள், தைரியமாக இருக்கிறீர்கள், நகர்கிறீர்கள் என்பதை காட்டும் போதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு உதவும். நான் சிந்திப்பேன், படுக்கையிலேயே இருப்பேன், பிரபஞ்சம் தானாக வாய்ப்பை அனுப்பும் என்று நினைப்பவர்களிடம் பிரபஞ்சமும் அமைதியாகிவிடும். ஏன் மக்கள் செயலில் இறங்க மாட்டார்கள்? ஏன் சிந்திப்பது எளிதாகவும் செய்வது கடினமாகவும் நினைக்கிறார்கள்? ஏனெனில் செயலில் ஆபத்து இருக்கிறது, தோல்வியின் பயம் இருக்கிறது, மறுப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு உண்மையை கேளுங்கள், செயல் இல்லாமை தான் மிகப்பெரிய தோல்வி. எதையும் செய்யாதவன் ஏற்கனவே தோற்றுவிட்டான். செயலில் இறங்குபவன் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்கிறான். அதையும் பிரபஞ்சம் பார்க்கிறது. ஆம், இவன் உண்மையாக முயற்சிக்கிறான், இவனுக்காக பாதைகளை திறக்க வேண்டும். உதாரணமாக, நீங்கள் புதிய வியாபாரம் தொடங்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் உறுதிமொழிகள் சொல்கிறீர்கள். நன்றி பிரபஞ்சமே, என் வியாபாரம் வெற்றியடைந்தது. ஆனால் சந்தை ஆய்வு செய்யவில்லை, திறன்களை கற்றுக்கொள்ளவில்லை, மனிதர்களை சந்திக்கவில்லை என்றால் பிரபஞ்சம் இவன் கனவு காண்கிறான், தயாராக இல்லை என்று சொல்வது. ஆனால் நீங்கள் செயலில் இறங்கும் போதே புதிய மனிதர்களை சந்திக்கிறீர்கள், புதிய இடங்களை பார்க்கிறீர்கள், புதிய யோசனைகளில் வேலை செய்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சம் அதிசயம் செய்கிறது. சரியான நேரத்தில் சரியான மனிதர் சந்திக்கிறார். முதலீட்டு வாய்ப்பு வருகிறது. ஒரு யோசனை மனதில் கிளிக் ஆகிறது. இதுதான் செயலில் இருப்பவர்களுக்கு மட்டும் கிடைக்கும் பிரபஞ்சத்தின் உண்மையான உதவி. மக்கள் எனக்கு பெரிய விஷயம் வேண்டுமென்றால் பெரிய செயல் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. பிரபஞ்சம் சிறிய அடிகளையும் கவனிக்கிறது. ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு மின்னஞ்சல், ஒரு சிறிய தயாரிப்பு அடிக்கட்டு. இந்தச் சிறிய செயல்களே பிரபஞ்சத்திற்கு சிக்னல் அனுப்புகின்றன. இவன் தயாராக இருக்கிறான், இவனுக்கு பெரிய வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்கள் பிரபஞ்சமே, நீ முதலில் பாதை அமை, நான் பிறகு நடப்பேன் என்று நினைத்தால் பிரபஞ்சம் நீ முதலில் ஒரு அடி வை, நான் 1000 அடிகள் வைப்பேன் என்று சொல்கிறது. முன்னே வாருங்கள். பிரபஞ்சம் உங்கள் கனவுகளுக்கு அல்ல, உங்கள் செயல்களுக்கு தான் பதிலளிக்கிறது. செயலில் இறங்குங்கள். அப்போது உங்கள் கனவுகளை நிறைவேற்ற பிரபஞ்சமும் இரட்டை வேகத்தில் ஓடத் தொடங்குவதை பாருங்கள். நன்றி பிரபஞ்சமே, என் கனவு வேலை ஏற்கனவே என்னுடையது என்று சொல்லுங்கள். அதன் பிறகு நிஜ உலகில் விண்ணப்பிக்கத் தொடங்குங்கள். சுய விவரத்தை அனுப்புங்கள். நேர்முகத் தேர்வுகளில் பங்கேற்குங்கள். பிரபஞ்சம் பாதைகளை உருவாக்கும். தெரியாத ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வரும். நீங்கள் நினைத்ததே இல்லாத ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பிரபஞ்சம் உங்களை சோதிக்கிறதா, இந்த மனிதன் உண்மையாக முயற்சிக்கிறானா என்று பார்க்கிறது. அதனால்தான் இடையில் அமைதி கொடுக்கிறது, தாமதங்களை உருவாக்குகிறது, பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. ஏன்? நீங்கள் செயலில் இறங்குகிறீர்களா அல்லது கைவிடுகிறீர்களா என்பதை பார்க்க.
கைவிட்டவன் கனவு அங்கேயே முடிவடைகிறது. நின்றவன் கனவுக்கான பாதையை உருவாக்குகிறான். நீங்கள் தினமும் பிரபஞ்சமே எனக்கு கார் வேண்டும், பிரபஞ்சமே எனக்கு வேலை வேண்டும், பிரபஞ்சமே எனக்கு செல்வம் வேண்டும் என்று சொன்னால் பிரபஞ்சம் இவன் இன்னும் குறைவையே பார்க்கிறான் என்று நினைக்கும். பிரபஞ்சம் குறைவுக்கு பதிலளிக்காது. பிரபஞ்சம் நிறைவுக்கு தான் பதிலளிக்கும். அதாவது ஏற்கனவே இருப்பதற்கான நன்றியுணர்வு. நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கை அருமையாக இருக்கிறது. நன்றி பிரபஞ்சமே, என்னிடம் ஏற்கனவே நிறைய இருக்கிறது. நன்றி பிரபஞ்சமே, தினமும் புதிய வாய்ப்புகள் வருகின்றன என்று நீங்கள் சொன்னால் பிரபஞ்சம் இன்னும் அதிகமாக தரும். அப்போதுதான் இவன் நிறைவுக்கு தயாராக இருக்கிறான் என்று அது புரிந்து கொள்கிறது. மனிதனின் இயல்பு என்னவென்றால் இல்லாததை கவனிப்பது, வேண்டியதின் பின்னால் ஓடுவது. ஆனால் பிரபஞ்சம் அப்படிச் செயல்படாது. நன்றி பிரபஞ்சமே, என்னிடம் ஏற்கனவே எல்லாம் இருக்கிறது என்று சொல்பவர்களையே அது ஆதரிக்கிறது. மகிழ்ச்சியில் இருக்கும், ஏற்கனவே திருப்தியடைந்த மனிதனுக்கு பிரபஞ்சம் அதிகமாக தருகிறது. அழுது குறைவையே உணர்கிற மனிதனிடமிருந்து பிரபஞ்சம் மெதுவாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறது. பிரபஞ்சத்திற்கு ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு உணர்வும் ஒரு ஆற்றல் சிக்னல். நன்றியுணர்வின் சிக்னல் தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் உண்மையாக நன்றி சொல்வோது உங்கள் அதிர்வெண் உயர்கிறது. உயர்ந்த அதிர்வெண் கொண்டவர்கள் வேகமாக வெளிப்படுத்துகிறார்கள். குறைந்த அதிர்வெண், பயம், கவலை, குறைவு இவற்றிலிருந்து பிரபஞ்சம் விலகுகிறது. அதனால் காலையில் எழுந்தவுடன் சொல்லுங்கள், இந்த புதிய நாளுக்காக நன்றி பிரபஞ்சமே, என் மூச்சுகளுக்காக நன்றி பிரபஞ்சமே, என்னிடம் இருப்பதற்கெல்லாம் நன்றி பிரபஞ்சமே. மெதுவாக எத்தனை அதிசயங்கள் நடக்கத் தொடங்கும் என்பதை பாருங்கள். ஒரு கதையை கேளுங்கள். ஒரு மனிதன் இருந்தான். அவன் எல்லாவற்றையும் இழந்திருந்தான். வேலை, பணம், மரியாதை எல்லாம் போயிருந்தது. ஒரு வழிகாட்டி அவனிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யச் சொன்னார். தினமும் 10 விஷயங்களை எழுத வேண்டும். எதற்காக நன்றி சொல்ல முடிகிறதோ அதை. ஆரம்பத்தில் அவனுக்கு கடினமாக இருந்தது. எதற்காக நன்றி சொல்ல என்று. ஆனால் மெதுவாக அவன் எழுதத் தொடங்கினான். நன்றி பிரபஞ்சமே, நான் உயிருடன் இருக்கிறேன். நன்றி பிரபஞ்சமே, எனக்கு 2 கண்கள் இருக்கின்றன. நன்றி பிரபஞ்சமே, குறைந்தபட்சம் ஒரு நண்பர் இருக்கிறார். 30 நாட்களில் அவன் ஆற்றல் மாறியது. 90 நாட்களில் புதிய வேலை கிடைத்தது. 6 மாதங்களில் வருமானம் இரட்டிப்பானது. ஏன்? ஏனெனில் பிரபஞ்சம் பார்த்தது, இந்த மனிதன் இனி குறை கூறவில்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறான். இவனுக்கு இன்னும் கொடுக்கலாம், கொடுக்கப்படட்டும். நன்றியுணர்வின் 5 பொன்னான விதிகள். உங்களிடம் இருப்பதற்கே நன்றி சொல்லுங்கள். இப்போது எந்த நிலையில் இருந்தாலும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். தினமும் குறைந்தது 10 விஷயங்களை எழுதுங்கள். ஒரு நோட்டு புத்தகத்தை வைத்துக்கொண்டு தினமும் எழுதுங்கள். சொல்லுவதோடு நிறுத்தாதீர்கள், உணருங்கள். நன்றி சொல்லும்போது இதயத்திலிருந்து உணருங்கள். இல்லையெனில் நீங்கள் பொய் பேசுகிறீர்கள் என்று பிரபஞ்சம் புரிந்து கொள்வது. பிரச்சனையிலிருந்தாலும் நன்றி சொல்லுங்கள். நன்றி பிரபஞ்சமே, இந்த பிரச்சனையிலிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இரவு நன்றியுணர்வு நடைமுறையை வைத்துக் கொள்ளுங்கள். உறங்குவதற்கு முன் சொல்லுங்கள், இந்த நாளின் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் நன்றி பிரபஞ்சமே. என்னிடம் பணம் இல்லை, எனக்கு நல்ல மனிதர்கள் கிடைப்பதில்லை, என் விதி மோசம் என்று நீங்கள் நினைத்தால் பிரபஞ்சம் சரி, உன் விருப்பம் என்று சொல்லி அதே மாதிரியான அனுபவங்களை உங்கள் பக்கம் அனுப்பும். ஆனால் நன்றி பிரபஞ்சமே, பணத்திற்கான புதிய பாதைகள் திறக்கப்படுகின்றன. நன்றி பிரபஞ்சமே, தினமும் புதிய நல்ல மனிதர்கள் சந்திக்கப்படுகிறார்கள். நன்றி பிரபஞ்சமே, என் விதி மாறிக்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் பிரபஞ்சம் அந்த அதிர்வெண்ணில் வேலை செய்யத் தொடங்கும். நன்றியுணர்வின் அதிசய சூத்திரம். வேண்டியது ஏற்கனவே கிடைத்துவிட்டது என்று நினையுங்கள். நன்றி பிரபஞ்சமே என்று சொல்லுங்கள். எல்லாம் முடிந்துவிட்டது போல பேசுங்கள். நீங்கள் வெற்றியடைந்து விட்டீர்கள் என்று உணருங்கள். வாய்ப்பு முன்னிலையில் இருப்பது போல செயலில் இறங்குங்கள். ஒவ்வொரு அடியிலும் நன்றியுணர்வை உணருங்கள். எடுத்துக்காட்டாக, நன்றி பிரபஞ்சமே, என் கனவு கார் கிடைத்துவிட்டது. நான் அதில் அமர்ந்து விட்டேன். அதன் வாசனை, அதன் சத்தம் அனைத்தையும் உணர்கிறேன். அதன் விளைவாக பிரபஞ்சம் அதே திசையில் வேலை செய்யும். பிரபஞ்சத்தின் நேரடி விதி ஒன்று. நன்றியுணர்வு உள்ளவருக்கு மேலும் கிடைக்கும். நன்றியுணர்வு இல்லாதவரிடமிருந்து இருந்ததும் எடுத்துக்கொள்ளப்படும். ஏனென்றால் நன்றியுணர்வு கொண்ட ஆற்றல் பிரபஞ்சத்திற்கு உயர்ந்த அதிர்வுகளை அனுப்புகிறது. பிரபஞ்சம் உயர்ந்த ஆற்றலுக்கே அதிகமாக பலன் தருகிறது. இத்தகைய ஆழமான
வாழ்க்கையை மாற்றும் கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புத்தா ஸ்டோரி ஹப்புடன் நீங்கள் இணைந்தே ஆக வேண்டும். அதனால் இப்போதே எங்கள் சேனலை சந்தா செய்யுங்கள். அடுத்த வீடியோ வந்தவுடன் அதை தவறவிடாமல் பார்க்க. ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை எழுப்பி நீங்களாக பிறந்த அந்த மனிதனாக உங்களை மாற்றும். அடுத்த வீடியோவில் புதிய சிந்தனை, புதிய ஆற்றல், புதிய திசையுடன் சந்திப்போம்.